சர்வவல்லமையுள்ள தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் பணியை முடித்த பிறகு ஏன் ஓய்வு எடுத்தார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சர்வவல்லமையுள்ள சிருஷ்டிகர்த்தர் களைத்து போயிருந்தாரா? அல்லது தேவன் ஓய்வு எடுத்ததற்கு பின்னால் வேறு ஆழமான அர்த்தம் இருக்கிறதா? ஆதியாகமத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 2 மற்றும் 3 வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த வசனங்கள் சிருஷ்டிப்பின் பணியின் முடிவை பற்றி மட்டும் கூறவில்லை. அவை தேவனுடைய பரிபூர்ணமான தன்மையையும் அவர் நிறைவேற்றிய பணியையும் இறுதியில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெறும் உண்மையான இளைப்பாறுதலையும் நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்புகின்றன. இந்த வசனங்களில் 7ஆம் நாளில் தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் பணியை முடித்து தான் செய்த எல்லாம் பணியிலிருந்தும் ஓய்வெடுத்தார். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த வசனத்திலிருந்து நாம் முதலில் கற்றுக்கொள்ளும் சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய ஓய்வு களைப்பின் காரணமாக ஏற்பட்டது அல்ல. எசையாவின் 40ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நித்திய தேவனாகிய கர்த்தரும் பூமியின் கடைசி முனைகளை சிருஷ்டித்தவருமானவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. வானத்தையும் பூமியையும் அவற்றில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஒருபோதும் களைப்படைவதில்லை. அவருடைய வல்லமை ஒருபோதும் குறைவதில்லை. அவருடைய சக்திக்கு எல்லையே இல்லை. ஆகையால் தேவனுடைய ஓய்வு தம்முடைய சக்தியை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, சிருஷ்டிப்பின் பணி நிறைவு பெற்றுவிட்டது என்பதை அது காட்டுகிறது. இந்த வசனத்தில் ஓய்ந்திருந்தார் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட எபிரிய வார்த்தை ஷப்பாத் ஆகும். இதன் பொருள் நிறுத்துதல், தொடர்ந்து செய்வதை நிறுத்துதல் அல்லது வேலையிலிருந்து விலங்குதல் என்பதாகும். அதாவது களைப்பிலிருந்து சக்தியை பெறுவதற்காக ஓய்வெடுப்பதல்ல. ஒரு பணி நிறைவு பெற்றதால் அந்த பணியிலிருந்து விலகுவதாகும். ஆதியாகமத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 1 வசனம் வானமும் பூமியும் அவற்றில் உள்ள அனைத்ததும் நிறைவு பெற்றுவிட்டதாக கூறுகிறது. எதுவும் குறைவாக இருக்கவில்லை. எதையையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. தேவன் சிருஷ்டித்த அனைத்தையும் அவருடைய நோக்கத்தின்படி பரிபூர்ணமாக இருந்தது. இது தேவனுடைய தன்மையை பற்றி ஒரு முக்கியமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் ஆரம்பிக்கும் எந்த பணியையும் அவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய ஞானம் பரிபூர்ணமானது. அவருடைய வல்லமை அளவற்றது. அவருடைய திட்டங்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. மனிதர்கள் போல் தேவன் தம்முடைய பணியை பாதியில் விட்டுவிடுவதில்லை. ஆனால் சிருஷ்டிப்பின் பணியிலிருந்து தேவன் ஓய்ந்தார் என்பதன் அர்த்தம் அவர் செயல்படுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டார் என்பதல்ல. யோவானின் 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் இயேசு இவ்வாறு கூறினார்: என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். சிருஷ்டிப்பின் பணி நிறைவு பெற்றது. ஆனால் தேவனுடைய செயல்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் முழு பிரபஞ்சத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உயிரினத்தையும் காத்து நடத்துகிறார். எல்லா சிருஷ்டிப்பின் மீதும் ஆட்சி செய்கிறார். மேலும் தம்முடைய நித்திய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சுவாசமும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அவருடைய வல்லமையே சார்ந்திருக்கிறது. சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்தே உயிரினங்கள் தங்கள் இனத்தின்படி பெருகவும் தங்கள் இனத்தை தொடர்ந்து நிலைநிறுத்தவும் தேவன் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினார். அதனால்தான் தலைமுறையாக வாழ்க்கை தொடர்ந்து செல்கிறது. இவை அனைத்தும் தேவன் சிருஷ்டிப்பின்
சிருஷ்டிப்பின் போது ஏற்படுத்திய அதே ஒழுங்கின்படியே நடைபெற்று வருகின்றன. அவர் இன்றும் தம்முடைய வல்லமையால் அந்த ஒழுங்கை நிலைநிறுத்தி தம்முடைய சிருஷ்டிப்பை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்தின் 2ஆம் அதிகாரத்தின் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று கூறுகிறது. இங்கு தேவன் ஒரு நாளை விசேஷமாக பிரித்து அதை பரிசுத்தமாக்கியதை நாம் காண்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கை வேலை செய்வதற்காக மட்டும் அல்ல என்பதை நமக்கு நினைவூற்றுகிறது. நம்முடைய சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை சார்ந்து வாழவும் அவரை ஆராதிக்கவும் அவருடன் ஐக்கியம் கொண்டிருக்கவும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மனிதன் ஓய்வெடுப்பதற்கு காரணம் நம்முடைய உடல் களைப்படைகிறது. மீண்டும் வலிமை பெறுவதற்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஆனால் தேவனுடைய ஓய்வு முற்றிலும் வித்தியாசமானது. அது அவர் நிறைவேற்றிய சிருஷ்டிப்பின் பணியை பற்றி அவருடைய திருப்தியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது. தம்முடைய ஞானத்தில் தேவன் அந்த நாளை தனியாக பிரித்தார். ஆனால் அது இன்னும் பெரிய ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது. அது ஆராதனை, ஓய்வு மற்றும் தேவனுடன் ஐக்கியம் கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த ஓய்வின் முழுமை இயேசு கிறிஸ்துவில் காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளை கடைபிடிப்பது மட்டுமே நமக்கு உண்மையான ஓய்வை கொடுக்க முடியாது. உண்மையான ஓய்வு ஒரு நாளில் இல்லை, நம்முடைய இயேசு கிறிஸ்துவில் உள்ளது. நாம் அவரை விசுவாசித்து அவர் நிறைவேற்றிய பணியின் மீது நம்பிக்கை வைக்கும் போது தேவன் தம்முடைய மக்களுக்காக விரும்புகின்ற சமாதானத்தையும் ஓய்வையும் அனுபவிக்கிறோம். எபிரேயரின் 4ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய மக்களுக்கு இன்னும் ஓர் இறைப்பாறுதல் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. இயேசு இந்த அற்புதமான வார்த்தைகளின் மூலம் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஓய்வு வெறும் சரீரத்திற்குரிய ஓய்வு மட்டுமல்ல, அது நம்முடைய ஆத்துமாக்களுக்குரிய ஓய்வு. பாவம் ஒவ்வொரு மனிதனையும் குற்ற உணர்வு, பயம், வெட்கம் மற்றும் நம்முடைய சொந்த செயல்களின் மூலம் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற முடியாத முயற்சியின் பாரத்தினால் அழுத்துகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வேறு யாராலும் செய்ய முடியாத அந்த பணியை நிறைவேற்றினார். தம்முடைய பரிபூர்ணமான வாழ்க்கையின் மூலம், சிலுவையில் தம்முடைய பலியான மரணத்தின் மூலம் மற்றும் மகிமையான உயிர்த்தெழுதலின் மூலம் அவர் ரட்சிப்பின் பணியை நிறைவேற்றினார். இயேசு சிலுவையில் இருந்தபோது முடிந்தது என்று கூறினார். இந்த வார்த்தை ரட்சிப்பின் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டுவிட்டது என்பதை அறிவிக்கின்றன. இதில் நாம் எதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிலிருந்து எதையும் நீக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் சிருஷ்டிப்பின் பணியை நிறைவேற்றியது போல இயேசுவும் நம்முடைய ரட்சிப்பின் பணியை நிறைவேற்றினார். நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவனுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காக நம்முடைய சொந்த முயற்சிகளின் மீது நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு அவர் நிறைவேற்றிய பணியின் மீது நம்பிக்கை வைக்க தொடங்குகிறோம். இதுவே தேவன் தம்முடைய மக்களுக்கு அளிக்க விரும்பும் உண்மையான ஓய்வு. தேவனுடைய ஓய்வு அவருடைய பரிபூர்ணத்தையும் அவருடைய உண்மை தன்மையையும் அவருடைய சர்வாதிகாரத்தையும் நமக்கு காட்டுகிறது. அவர் ஒருபோதும் களைப்படைவதில்லை. அவர் தம்முடைய திட்டங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. மேலும் அவர் தீர்மானித்த அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றுகிறார். ஆதியாகமத்தின் 2ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பின் வரலாறின் முடிவு மட்டுமல்ல, ஆரம்பம் முதல்
முடிவு வரை தம்முடைய பணியை நிறைவேற்றுகிற பரிபூர்ணமான தேவனுடைய இருதயத்தை அது நமக்கு காட்டுகிறது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து தம்முடைய பணியை நிறைவேற்றிய அதே சிருஷ்டிகர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக நம்முடைய ரட்சிப்பின் பணியையும் நிறைவேற்றுகிறார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது தம்முடைய செயல்கள் பரிபூர்ணமான தேவன் மீது நம்பிக்கை வைப்போம். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய உண்மையான ஓய்வை கண்டடைவோம். நம்முடைய சொந்த பலத்தை சார்ந்து தொடர்ந்து போராடுவதற்கு பதிலாக அவர் நிறைவேற்றிய பணியின் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் அவரை சார்ந்து வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.